ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மலேசியாவில் நம்ம ஊர் மார்க்கெட்டு, நம்ம ஊரில் சந்தை, அந்த வார சந்தை சொல்லுவோம்ல, அந்த வார சந்தையில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சுட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, கார்லிங் இருக்குது, கருவாடு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அதெல்லாம் எடுத்து போயிடும். சோளம் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கீரை இருக்கு. அண்ணன் சாப்பிடுவாங்க, கொடுக்கு எல்லாம் வாங்கிட்டு. இது பார்த்தா அக்கா கடை பார்த்தா வெண்டைக்காய் இருக்கு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த பாவக்காய், நம்ம ஊர்ல உள்ள பாவக்காய் இது டிஃப்ரெண்டா இருக்கு. பாவக்காய் இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இல்லை இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா கொய்யாப்பழம் வாங்கியிருக்கோம். கொய்யாப்பழம்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குவாங்க. கட் பண்ண பீஸ் வந்துட்டு 4 வெள்ளி நம்ம 80 ரூபா. ஒரு வாழைப்பழ சூப் வந்து 4 வெள்ளி நம்ம ஊருக்கு 80 ரூபா. இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம்னா சுற்றி மலேசியன் மார்க்கெட். பார்த்தீங்களா, நாட்டுக்கோழியில் இருக்குது, பிராய்லர் இருக்குது, காய்கறி இருக்குது, கீரை இருக்குது, எண்ணெய் கீரை, பாலைக்கீரை, கீரை இருக்குது. அப்படியே சுற்றி வந்தோம்னா மார்க்கெட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட்ஸு. நம்ம வந்து பழங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ ஃப்ரூட்ஸை பூரா சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஏன்னா நம்ம ஊர் கத்திரிக்காய், ஆனால் இங்கேயே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லது. நார்த்தங்காய், நம்ம ஊரில் இருக்க நார்த்தங்காய், குட்டி நார்த்தங்காய். இதெல்லாம் உண்மையிலே ரசிக்க வேண்டிய விஷயம். மலேசியாவில் இன்னமும் ஐவர் பூவை வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் பூ வந்து அலச மாட்டாங்க. மல்லிகை பிச்சு பூவை அலசி இது பண்ணுறாங்க. பழங்கள் மார்க்கெட்டுக்கே சொன்னோம், ஆனால் அப்போ வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பூரா இருந்தால் இவங்க ப்ரௌன் ஐடா இதெல்லாம் வந்துட்டு திங்சோங் சைனீஸ் ஸ்டைல். திங்சோங் ஹாய்க்கா எல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கேன் இது என்னது. நான் சொல்லி செய்ய வேண்டியது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனீஸ் ஸ்டைல். இந்த சைடு வந்து சைனீஸ் மார்க்கெட், அங்கே பார்த்தா இந்தியன் மார்க்கெட். எல்லாமே இந்தியன் மார்க்கெட், சைனீஸ் மார்க்கெட். இங்கே வந்து எப்படின்னா இந்தியன் சைனீஸ்னா பிரிவுனா இல்லை, இப்போ ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா ஹாய் அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி போயிட்டு இருக்குண்ணே? பேர் என்னன்னு? இது வந்து வாழைக்காய். இது வந்து வாழைக்காவோட கூறு. இதெல்லாம் சமைச்சிங்க சாப்பிடுவாங்க. ரைக்கா எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து இஞ்சி. இங்கேயும் இதில் வந்து இஞ்சி. இதில் இஞ்சி இப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பன்னிக்கறி எப்படி வெட்டுறாங்க சிங்கோன்னு கட்டி. நம்ம ஊரில் பெரிய கட்டி வெட்டுவோம். இங்கே அப்படின்னா இல்லை, சிங்கோன்னு கட்டி வெட்டி நீட்டாக வெட்டுறாங்க. மாதிரி எப்படி வெட்டு சீனில் மட்டும் பண்ணுவோம். நீட்டாக வெட்டி வச்சுக்கிறாப்புல. இது கூட பன்னிக்கறி தான். அது வந்து கால் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வேற லெவலில் இருக்குது. வெள்ளரிப்பழம், நம்ம ஊரில் வெள்ளரிப்பழம் அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே வந்து சிம்பிளாகவே இருக்குது. இது அப்புறம் சைனீஸோட மார்க்கெட், எல்லாமே டோட்டல் சைனீஸ் மார்க்கெட். ஆனால் மேக்ஸிமம் இந்தியா மார்க்கெட் அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டைம் கரெக்டாக 5 மணிக்கு அந்த சிக்கன் அவ்வளோ ஸ்பீடாக வெட்டிக்கிட்டு சிக்கன் ஈரது எல்லாம்
எல்லாம் பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. சப்ஸ்கிரைப் மலாய் மார்க்கெட் பூரா மலாய் மார்க்கெட் பூரா ஸ்டால். இந்த மார்க்கெட்டை வந்து ஏதாவது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி சிக்கனு அந்த மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கே ஒன்று திங்ஸ் வாங்கினேன். ஒரு கொய்யாப்பழம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா பனானா வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் வாங்கினேன்.